மீனராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை நீங்க தவற விட்டீங்கன்னா, எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இத சும்மா ஒரு வீடியோன்னு நெனச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கைய கடவுள் தராருங்க. நீங்க இத கவனிக்காம விட்டீங்கன்னா, ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையிலிருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய நெனச்சுக்கிட்டு, கடவுள் எனக்கு துணைன்னு அந்த கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதைய மாற வைக்குமுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய அந்த ரகசியத்த இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. மீன ராசியில பிறந்தவர்களே, நீங்க சாதாரணமானவர்கள் அல்லங்க. உங்க ஆழ் மனதுல எப்போதாவது ஒரு தேடல் இருந்திருக்கிறதா? இந்த உலகிற்கு நீங்க எதற்காக வந்தீர்கள்ன்னு யோசித்திருக்கீங்களா? கடல் போன்ற ஆழமான அறிவு கொண்ட மீன ராசியினரே, உங்கள்ல ஒளிந்திருப்பது ஒரு வீரனா அல்லது ஒரு ஞானியா? அகத்திய முனிவரின் ஓலை சுவடிகள் உங்கள் முற்பிறவியை பற்றி என்ன சொல்லுது? நீங்க முற்பிறவியில ஒரு போதி தர்மரா வாழ்ந்தீர்களா? அல்லது சுவாமி விவேகானந்தரை போல உலகிற்கே வழிகாட்டும் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தீர்களா? மீனராசியின் முற்பிறவி ரகசியங்களை இந்த வீடியோவில் அலசுவோம்ங்க. காலப்புருஷ தத்துவத்தின் 12வது ராசி, ராசி மண்டலத்தின் இறுதி எல்லையாகவும் ஞானத்தின் தொடக்கமாகவும் கருதப்படும் மீனராசியை பற்றி இப்போது நம்ம ஆழமா பார்க்க போறோம்ங்க. மீனராசி வெறும் ராசி மட்டுமல்லங்க, இது ஒரு ஆன்மீக கடலுங்க. ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல சேர்த்த அத்தனை அனுபவங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த மீனராசிங்க. இதனாலதான் இதனை மோட்ச ராசின்னு நம்ம முன்னோர்கள் அழைக்கிறாருங்க. மீனராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு தெரிவாங்க. இவர்களுடைய கண்கள்ல ஒரு விதமான ஆழமான அமைதி இருக்குமுங்க. உலகமே ஓடிக்கொண்டிருந்தாலும் இவர்கள் மட்டும் தனியாக ஏதோ ஒரு சிந்தனையில ஆழ்ந்திருப்பாங்க. இதற்கு மிக முக்கிய காரணம் இவர்களுடைய ஆளுமை என்பது இந்த ஒரு பிறவியால் உருவானதல்லங்க. பல பிறவிகள்ல இவர்கள் தேடிய ஞானம், அனுபவித்த வழிகள், செய்த தர்மங்கள் அனைத்தும் இவர்களுடைய ஆழ்மனதுல ஒரு விதையா ஒளிந்து கொண்டிருக்குமுங்க. மீனராசினருக்கும் 6ஆம் அறிவு என்பது கடவுள் கொடுத்த ஒரு பெரும் வரம்ங்க. ஒரு இடத்திற்கு போகும்போதோ அல்லது ஒரு நபரை சந்திக்கும் போதோ அங்க என்ன நடக்க போகிறது என்பதை இவர்களுடைய மனம் முன்கூட்டியே எச்சரிக்குங்க. ஏதோ ஒண்ணு தப்பாகிறது அப்படிங்கன்னு இவர்கள் சொன்னா அது பெரும்பாலும் உண்மையாகவே இருக்குங்க. இந்த உள்ளுணர்வு இவர்களுக்கு எப்படி வருது தெரியுமா? இவர்களுடைய ஆன்மா ஏற்கனவே பல உலகங்களை கடந்து வந்திருக்குங்க. அந்த முதிர்ச்சி தான் இவர்களை மற்றவர்களை விட ஒரு படி மேல உயர்த்தி வைத்திருக்குதுங்க. இவர்கள் ஒரு இரக்கத்தின் ஊற்றுங்க. மற்றவர்கள் படும் துன்பத்தை கண்டா இவர்கள் துடித்து போவாங்க. தனக்கு இருக்கிறதோ இல்லையோ அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும்ங்கிற எண்ணம் இவர்களுக்கு ரத்தத்திலே ஊறி இருக்குங்க. சில நேரங்கள்ல இவர்களுடைய இந்த நல்ல குணத்தை பயன்படுத்தி மற்றவர்கள் இவர்களை ஏமாற்றக்கூடுங்க. ஆனா அதை பற்றி இவர்கள் கவலைப்படுவதில்லைங்க. யாரோ ஒருவருக்கு உதவியா இருந்தோமேங்கிற அந்த ஆத்ம திருப்தி தான் இவர்களுக்கு பெரிய விஷயமாவே இருந்திருக்குதுங்க. மீனராசினரின் மிகப்பெரிய பலமே அவர்களின் கற்பனை திறந்தாங்க. இவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் போது அது வெறும் சாதாரண சிந்தனையா இருக்காதுங்க. ஒரு ஓவியத்தை போல, ஒரு காவியத்தை போல விரிவா இருக்குமுங்க. ஆன்மீகம், தியானம், கலை, இசைன்னு மென்மையான விஷயங்கள்ல இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்குமுங்க. சத்தம் மிகுந்த இடங்களை விட அமைதியான நீர்நிலைகள் அல்லது மலைப்பகுதிகளில் இவர்கள் அதிக நேரம் செலவிட விரும்புவாங்க. ஏன்னா அந்த அமைதியில தான் இவர்களுடைய ஆன்மா இறைவனுடன் உரையாடுதுங்க. இவர்களுடைய வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்ததா தோன்றினாலும் அந்த ஒவ்வொரு போராட்டமும் இவர்களை ஒரு ஞானியாவே மாற்றவே நடக்குதுங்க. மீனராசினர் மற்றவர்களுக்காக வாழும் குணத்தை கொண்டவர்களுங்க. குடும்பத்திற்காக தன்னுடைய ஆசைகளை விட்டு கொடுப்பதுல இவர்களுக்கு நிகர் இவர்களே தாங்க. உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பல நேரங்கள்ல தாமதமாகவே கிடைக்குமுங்க. இந்த ராசியின் அதிபதி குரு பகவான் என்பதால இவர்களுக்குள்ள இயல்பாகவே ஒரு குருவின் தன்மை இருக்குமுங்க. எதையும் சீர்தூக்கி பார்க்கும் குணம், நியாயத்தின் பக்கம் நிற்கும் தைரியம், மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஆற்றல்னு இவர்களிடம் இருக்கும் நற்பண்புகள் ஏராளம்ங்க. இவங்க அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா பேசும் சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்குமுங்க. மீனராசினர் ஒரு ரகசியமான மனிதர்னு கூட சொல்லலாமுங்க. இவர்களுடைய மனதிற்குள்ள என்ன ஓடுதுங்கிறத யாராலும் அவ்வளவு எளிதில் கண்டுபிடித்து விட முடியாதுங்க. ஒரு ஆழமான கடல்ல மேல அலைகள் அமைதியா இருப்பது போல தெரிஞ்சாலும் அடியில் ஆயிரக்கணக்கான முத்துக்களும் பழங்களும் அதோடைய பலங்களும் ஒளிந்திருப்பது போல இவர்களுடைய மனதிற்குள்ள ஒரு பெரிய ஞானமே ஒளிந்திருக்குதுங்க. உங்களுடைய கடந்த கால கர்மாக்கள் தான் உங்களை இப்போது ஒரு சிறந்த மனிதரா மாற்றி இருக்குதுங்க. நீங்க சந்திக்கும் ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களை வைரம் போல பட்டை தீட்டவே வருதுங்க. ஆன்மீகத்தின் உச்சத்தை தொடும் தகுதி மீனராசினருக்கு மட்டுமே இருக்குதுங்க. தியானம் செய்வதன் மூலமும் மௌனமா இருப்பதன் மூலமும் உங்க ஆழ்மனதில் இருக்கும் அந்த பெரும் சக்தியை உங்களால வெளிக்கொண்டு வர முடியுங்க. நீங்க பிறந்தது வெறும் லௌகீக வாழ்க்கைக்காக மட்டுமல்லங்க, ஒரு பெரிய ஆன்மீக புரட்சிக்காகவும் மற்றவர்களுக்கு
நல்வழி காட்டுவதற்காக தான் என்பதை மறந்து விடாதீங்க. இப்படிப்பட்ட உன்னதமான குணங்களை கொண்ட மீனராசினரே, உங்கள் முற்பிறவி பயன் உங்களை ஒரு பெரும் ஞானியாகவோ அல்லது ஒரு மாபெரும் வழிகாட்டியாகவோ மாற்ற காத்திருக்குதுங்க. உங்கள் மேல் நம்பிக்கை வையுங்க, உங்க உள்ளுணர்வை கவனியுங்க. இந்த உலகம் உங்களை ஒரு நாள் கொண்டாடுமுங்க. மீனராசியில பிறந்த உங்கள பலருக்குள்ள ஒரு மர்மமான வீரன் ஒளிந்திருப்பதை நீங்க எப்போதாவது உணர்ந்திருக்கீங்களா? அமைதியா தெரியும் உங்க மனதிற்குள்ள திடீர்னு ஒரு பெரும் சீற்றம் எழுவதையும், அநீதியை கண்டு உங்கள் ரத்தம் கொதிப்பதையும் நீங்க கவனித்திருக்கிறீங்க. இதற்கு மிக முக்கிய காரணம் உங்கள் ஆன்மா முற்பிறவியில ஒரு மகாவீரனின் அம்சத்தோடு பிணைக்கப்பட்டிருப்பது தாங்க. குறிப்பா தென்னகத்து மண்ணில பிறந்து சீனம் வரை சென்று தர்மத்தை நிலைநாட்டிய அந்த மகா ஞானி போதி தர்மரின் நிழல் உங்கள் மேல் விழுந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்ங்க. முற்பிறவியில நீங்க தற்காப்பு கலைகள்ல ஈடு இணையற்ற ஒரு வீரனா இருந்திருக்க வாய்ப்புகள் மிக அதிகம்ங்க. வெறும் ஆயுதங்களால சண்டையிடும் வீரன் மட்டுமல்ல, தன் மனதையே ஆயுதமாக மாற்ற தெரிந்த ஒரு யோகியாக நீங்க வாழ்ந்திருப்பீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அந்த தனிமை விரும்பும் குணம் உண்மையில ஒரு தவம்ங்க. போதி தர்மர் எப்படி 9 ஆண்டுகள் ஒரு சுவரை பார்த்தபடி தியானத்துல ஆழ்ந்தாரோ அதே போன்ற ஒரு மன உறுதி உங்களுக்குள்ள புதைந்து கிடக்குதுங்க. நீங்க கூட்டத்துல இருந்தாலும் உங்க மனம் ஏதோ ஒரு தேடல்ல தனியாவே இருக்குமுங்க. மற்றவர்கள் கேளிக்கைகள்ல ஈடுபாடு காட்டும் போது நீங்க மட்டும் வாழ்க்கையின் தத்துவத்தை பத்தி சிந்திச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கும் இந்த வீர உணர்வு என்பது மற்றவர்களை துன்புறுத்துவதற்காக அல்லங்க, மாறாக மற்றவர்களை காப்பதற்காக உருவானதுங்க. முற்பிறவியில நீங்க ஒரு கிராமத்தையோ அல்லது ஒரு கூட்டத்தையோ அந்நியர்களிடமிருந்தோ அல்லது நோய்களிடமிருந்தோ காப்பாற்றிய ஒரு ரட்சகனா இருந்திருக்க கூடுங்க. போதி தர்மர் எப்படி மருத்துவ அறிவையும் தற்காப்பு கலையும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தே அவர்களை பலப்படுத்தினாரோ அதே போன்ற ஒரு குணம் இந்த பிறவியிலும் உங்களிடம் தொடர்கிறதுங்க. யாரிடமும் எதிர்பார்க்காம கைமாறு கருதாம உதவி செய்யும் உங்கள் குணம் அந்த மகா சித்தரின் ஆசியால வந்துச்சுங்க. மீனராசினருக்கு பெரும்பாலும் கண்கள் மிகவும் கூர்மையா இருக்குமுங்க. ஒருவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களின் எண்ணத்தை ஊடுருவி பார்க்கும் அந்த திறன் பல பிறவிகளா நீங்க செய்த தியானத்தின் பலன்க. நீங்க ஒரு விஷயத்தை கையில எடுத்தா அதன் ஆழம் வரை செல்லாம விட மாட்டீங்க. மேலோட்டமான அறிவு உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஒரு செடி எப்படி வளர்கிறது என்பதுல தொடங்கி அந்த அண்டம் எப்படி இயங்குகிறது என்பது வர அனைத்தையும் ஒரு ஆராய்ச்சியாளரை போல சிந்திக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த தேடல் தான் உங்களை ஒரு சாதாரண மனிதனிடம் இருந்து பிரித்து காட்டுதுங்க. போதி தர்மரின் தத்துவம் என்பது மனமே எல்லாம் என்பது தாங்க. உங்க வாழ்விலும் நீங்க பல முறை உணர்ந்திருப்பீங்க. உங்க மனம் எதை உறுதியா நம்புறதோ அது நடந்தே தீருங்க. அதே சமயம் உங்க மனம் சோர்ந்து போனா உலகமே இருண்டு விட்டது போல உணர்வீங்க. இந்த உச்சகட்ட உணர்ச்சிகளுக்கு காரணம் உங்கள் ஆன்மா முற்பிறவியில ஒரு உயர்ந்த நிலையில இருந்தது தாங்க. நீங்க முற்பிறவியில இமயமலையின் குகைகளிலோ அல்லது தென்னகத்தின் அடர்ந்த காடுகளிலோ அமர்ந்து கடும் தவம் புரிந்த ஒரு சித்தரா இருந்திருக்கலாம். அந்த தியானத்தின் எச்சம்தான் இப்போது உங்களை சிறு சிறு விஷயங்களுக்கு ஆசைப்பட விடாம ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி தள்ளி கொண்டிருக்குதுங்க. உங்களுக்கு தற்காப்பு கலைகள் மீது ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இருக்கிறதா அல்லது பழங்கால மருத்துவ முறைகள் மூலிகைகள் பற்றி தெரிந்து கொள்ள ஆவலா இருக்கிறதா? அப்படின்னா நீங்க உறுதியா போதி தர்மனின் வழியில வந்த ஒரு ஆன்மா தாங்க. காஞ்சிபுரத்தின் பல்லவ இளவரசனா பிறந்த அவர் அரியணையை துறந்துட்டு ஞானத்தை தேடி சென்றாருங்க. அதே போன்ற ஒரு துறவு மனப்பான்மை உங்களுக்குள்ளும் அவ்வப்போது தலை தூக்குமுங்க. எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்துல இதெல்லாம் எதற்குங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழுமுங்க. அதுதான் ஞானத்தின் தொடக்கம்ங்க. மீனராசினரே, உங்கள் முற்பிறவி வீரம் என்பது இப்போது உங்கள் சொல்லாற்றலாகவும் உங்கள் தியானம் என்பது உங்கள் பொறுமையாகவும் மாறி இருக்குதுங்க. உங்க கோபத்தை கட்டுப்படுத்த பழகி கொண்டா நீங்க எட்ட முடியாத உயரமே இல்லைங்க. போதி தர்மர் காட்டிய அந்த பாதையில, அதாவது தர்மத்தின் பாதையில நீங்க நடக்கும்போது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு பேரமைதி உண்டாகுமுங்க. உங்க கனவுகள்ல அடிக்கடி மலைகள், காடுகள் அல்லது பழங்கால கோவில்கள் வருகிறதுனா உங்க ஆன்மா உங்களை அந்த பழைய நினைவுகளுக்கு அழித்து செல்லுதுன்னு அர்த்தமுங்க. அநீதி நடக்கும் இடத்துல மௌனமா இருக்க முடியாத உங்கள் குணம் அந்த மகாவீரனின் அடையாளம். உங்க தனிமையை கண்டு பயப்படாதீங்க. அந்த தனிமையில தான் நீங்க உங்களை செதுக்கிக் கொள்றீங்க. உலகத்தை மாற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா முதல்ல உங்க மனதை வெற்றி கொள்ளுங்க. போதி தர்மரை போல நீங்களும் ஒரு வெற்றியாளரா, ஞானியா மாற அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்க உள்ளுணர்வு சொல்லும் பாதையில பயம் இல்லாம நடங்க. உங்க முற்பிறவி துணையும் இறைவனின் அருளும் உங்களை எப்போதும் வழி நடத்துமுங்க. மீனராசியில பிறந்த உங்கள சிலருக்குள்ள ஒரு கண்ணீர்ன்ற குரலும் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு காந்த சக்தியும் ஒளிந்திருப்பதை நீங்க எப்போதாவது உணர்ந்தது உண்டா? கூட்டத்துல ஒருவரா இருக்க உங்களுக்கு பிடிக்காதுங்க. உங்கள் மனம் எப்போதும் உயர்ந்த லட்சியங்களை நோக்கியே துடித்து கொண்டிருக்குமுங்க. உங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்குமுங்க. நீங்க சொல்லும் ஒரு வார்த்தை சோர்ந்து போன ஒரு மனிதனை தட்டி எழுப்பி ஓட வைக்க மாற்று கொண்டதுங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்க ஆன்மா முற்பிறவியில சுவாமி விவேகானந்தரை போன்ற ஒரு மகா ஞானியின் நிழல்ல வளர்ந்துருக்குதுங்க.
அல்லது நீங்களே ஒரு சிறந்த போதகராகவும் சமுதாயத்தை வழிநடத்தும் ஒரு மாபெரும் புரட்சியாளராகவும் வாழ்ந்திருப்பீங்க. சுவாமி விவேகானந்தரின் கண்கள் எப்படி அறிவாற்றலோடும் தீர்க்கத்தோடும் விளங்கியதோ அதே போன்ற ஒரு தீட்சண்யம் உங்க பார்வையில இருக்குமுங்க. மற்றவர்கள் ஒரு விஷயத்த மேலோட்டமா பார்க்கும்போது நீங்க அதன் ஆழமான உண்மையை நொடி பொழுதுல உணர்ந்து கொள்வீங்க. மீனராசினருக்கு இயல்பாகவே இருக்கும் அந்த ஞானம் பல பிறவிகளா நீங்க தேடிய உண்மைகளின் தொகுப்பாகுமுங்க. முற்பிறவியில நீங்க ஒரு குருகுலத்துல பாடம் சொல்லி கொடுக்கும் ஆசிரியராகவோ அல்லது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அறநெறிகளை போதிக்கும் ஒரு சொற்பொழிவாளராகவோ இருந்திருக்க வாய்ப்பு ரொம்பவும் அதிகம்ங்க. இதனாலதான் இந்த பிறவிலும் உங்களால எந்த ஒரு கடினமான கருத்தையும் எளிமையா மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியுதுங்க. எழுமின் விழுமின் குறிக்கோளை எட்டும் வர நில்லாது உழைமின் அப்படிங்கிற விவேகானந்தரின் அந்த வீரம் முழுக்கம் உங்க ரத்தத்துல ஊறி இருக்குதுங்க. தோல்விகள் உங்களை நிலைகுலைய செய்தாலும் அடுத்த நிமிடம் ஒரு சிங்கத்தை போல சீறிக்கொண்டு எழுந்து நிற்கும் மன உறுதி உங்களுக்கு இருக்குதுங்க. மீனராசியினர் மென்மையானவர்கள்னு உலகம் நினைக்குமுங்க. ஆனா அவர்களுக்குள்ள ஒரு இமயமலை போன்ற உறுதி இருக்குதுங்க. அதை யாருமே அறிய மாட்டாங்க. சமுதாயத்துல நடக்கும் அநீதிகளை கண்டு நீங்க கொதிப்பீங்க. ஏழைகளின் கண்ணீரை பார்க்கும்போது உங்கள் உள்ளம் உருகுமுங்க. இந்த மனிதாபிமானம் என்பது சாதாரணமானதல்லங்க. இது ஒரு உன்னதமான ஆன்மீக நிலைங்க. அகத்திய முனிவரின் நாடி ஜோதிட ரகசியங்களின்படி மீனராசியில பிறந்த சில ஆன்மாக்கள் முற்பிறவியில தர்மத்தை பரப்புவதற்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள்ங்க. நீங்க ஒருவேளை முற்பிறவியில ஒரு மடத்தின் தலைவராகவோ அல்லது ஊர் ஊரா சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு ஞானியாகவோ இருந்திருக்கலாமுங்க. அந்த பயணங்களின் அனுபவம் தான் இப்போது உங்களை ஒரு சிறந்த பேச்சாளரா மாற்றி இருக்குதுங்க. உங்ககிட்ட யாராவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீங்க சொல்லும் ஒரு சிறிய ஆறுதல் வார்த்தை அவர்களுக்கு பெரிய மருந்தா அமையுங்க. அந்த சொல்லாற்றல் என்பது இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரும் வரப்பிரசாதம்ங்க. உங்களுக்கு புத்தகங்கள் வாசிப்பதுல அதிக ஆர்வம் இருக்கிறதா? அல்லது உலக நடப்புகளை பற்றி மணிக்கணக்கா விவாதிக்க பிடிக்குமா? அப்படின்னா நீங்க நிச்சயம் விவேகானந்தரின் சிந்தனை தாரையில தான் வந்தவங்க. அவர் எப்படி சிகாகோ நகர்ல சகோதர சகோதரிகளை அழைத்து உலகத்தையே தன் பக்கம் ஈர்த்தாரோ அதே போன்ற ஒரு பொது உடைமை சிந்தனை உங்களிடம் இருக்குமுங்க. ஜாதி மதம் இனம் கடந்து மனிதநேயத்தை நேசிக்கும் பண்பு மீனராசினரோட தனி சிறப்புங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியாவே தென்படுவீங்க. எப்போதெல்லாம் நீங்க மேடையில ஏறுகிறீங்களோ அல்லது பலருக்கு முன்னால பேசுறீங்களோ அப்போதெல்லாம் உங்க குரல்ல ஒரு தெய்வீக வேகம் பிறப்பதை நீங்க உணரலாமுங்க. ஞானம் என்பது வெறும் தகவல்களை சேமிப்பதல்லங்க, அது உணர்வதுங்க. நீங்க எதையும் உணர்வு பூர்வமா அணுகுவீங்க. ஒரு சிறு துரும்பிலும் இறைவனை காணும் பக்குவம் உங்களுக்கு இருக்குமுங்க. விவேகானந்தர் எப்படி தன் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் கடவுளை கண்டாரோ அப்படின்னு கேட்டாரோ அதே போன்ற ஒரு தேடல் உங்க மனதிற்குள்ள எப்போதுமே ஓடிக்கொண்டு இருக்குமுங்க. உண்மையை அறியாம உங்களுக்கு தூக்கம் வராதுங்க. இந்த தேடல் தான் உங்களை ஒரு நாள் முக்தியை நோக்கி அழைத்து செல்லுமுங்க. உங்க சிந்தனைகள் எப்போதும் உயரிய நிலையில் இருக்குமுங்க. அற்பமான விஷயங்களுக்காக நீங்க நேரத்தை செலவிட மாட்டீங்க. மீனராசினரே, உங்க வார்த்தைகளுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்குதுங்க. எனவே நீங்க பேசும்போது எப்போதும் நன்மையானவற்றையே பேசுங்க. உங்க சொல்ல பலித்தமா ஆற்றல் இருக்குங்க. முற்பிறவியில நீங்க செய்த புண்ணியங்கள் தான் உங்களை இந்த பிறவியில ஒரு அறிவாளியா பிறக்க செய்திருக்குதுங்க. நீங்க ஒருபோதும் தனியால் அல்லங்க. உங்களுக்கு பின்னால ஒரு பெரும் ஞான பரம்பரை இருக்குதுங்க. விவேகானந்தரின் வீரம் கலந்த ஞானம் உங்கள் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படட்டும்ங்க. பயத்தை போக்கே துணிச்சலோடு இருங்க. விவேகானந்தர் சொன்னது போல பயம்தான் மரணம், பயமின்மையே வாழ்வுங்க. அந்த வீரத்தை உங்க இதயத்துல சுமந்துட்டு இந்த உலகத்திற்கு பயனுள்ள காரியங்களை செய்யுங்க. உங்க ஆழ் மனதுல உறங்கி கொண்டிருக்கும் அந்த சக்தியை தட்டி எழுப்புங்க. நீங்க ஒரு சாதனையாளரா பிறந்திருக்கிறீங்க. உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீங்க. மீனராசியின் ஆழமும் விவேகானந்தரின் வேகமும் இணையும் போது அங்க ஒரு புதிய வரலாறு பிறக்குமுங்க. உங்க பேச்சால மாற்றத்தை உருவாக்குங்க. உங்க செயலால மக்களுக்கு வழிகாட்டுங்க. இந்த உலகம் ஒரு சிறந்த தலைவனை உங்களுக்கு கூட காண காத்திருக்குதுங்க. உங்க முற்பிறவி பயன் இந்த நிலத்துல ஒரு பெரும் நன்மையை செய்ய உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்குதுங்க. அதை உணர்ந்து முழுவீச்சோடு செயல்படுங்க. வெற்றி உங்கள் வசமாகுமுங்க. மீனராசியில பிறந்தவர்களே, இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோமுங்க. அண்ட சராசரங்களையும் தன் ஞான கண்ணால அளந்த அகத்திய மாமுனிவர் மீனராசினரின் வாழ்க்கை ரகசியத்தை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? மீனராசி என்பது ஒரு கர்ம வினையின் வழிகட்டி என்கிறாருங்க. அதாவது உங்கள் ஆன்மா பல பிறவிகள்ல சேர்த்த பாவ புண்ணியங்களை இந்த ஒரு பிறவியிலேயே கணக்கு தீர்க்க போராடி கொண்டு இருக்குதுங்க. இதனாலதான் உங்க வாழ்க்கையில போராட்டங்கள்ங்கிறது தொடர்கதையா இருக்குதுங்க. நீங்க ஒரு அடி முன்னேறி நினைத்தா விதி உங்களை 2 அடி பின்னே தள்ளுவது போல நீங்க உணரலாமுங்க. ஆனா அந்த பின்னடைவு உங்களை வீழ்த்துவதற்காக அல்லங்க, உங்களை ஒரு மகா ஞானியாக்க
ஞானியாக பட்ட தீட்டுவதற்காக என்பது அகத்தியர் தன் ஞான பக்கங்கள்ல தெளிவுபடுத்திருக்கிறாருங்க. ஏன் மீனராசினருக்கு மட்டும் இத்தனை சோதனைகள்னு அகத்தியர் சொல்றார். ஒரு வைரம் எப்படி அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டு தான் ஜொலிக்குமோ அது போலதான் மீனராசினர் ஆன்மாவும் நீங்க முற்பிறவியில செய்த சில தவறுகளோ அல்லது முடிக்கப்படாத சில கடமைகளோ இந்த பிறவியில உங்கள் முன்னால வந்து நிக்குமுங்க. அந்த ஏமாற்றங்கள், துரோகங்கள், பண இழப்புகள்னு நீங்க சந்திக்கும் ஒவ்வொரு வழியும் உங்க கர்ம வினையை எரிக்குங்க. அந்த நெருப்பு வந்து நீங்க வெளியே வரும்போது நீங்க ஒரு சாதாரண மனிதரா இருக்க மாட்டீங்க. ஒரு மகா சித்திரை நிலையை எட்டியிருப்பீங்க. இதற்கு அகத்தியர் சொல்லும் ஒரே தீர்வு உன்னையே நீ அறிவதுதாங்க. இதற்கு தியானம் ஒன்றே தலை சிறந்த வழி. நீங்க வெளி உலகல்ல தேடும் எந்த ஒரு ஆறுதலும் உங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியை தராதுங்க. உங்க மனதுக்குள்ள நீங்க பயணம் செய்ய வேண்டும். தினமும் அதிகாலை வேளையில உலகம் உறங்கி கொண்டிருக்கும் போது நீங்க எழுந்து மௌனமா அமர்ந்து உங்க மூச்சை கவனிங்க. அந்த மனதில் தான் அகத்தியர் உங்களோட பேசுவாருங்க. மீனராசினருக்கு இயல்பாகவே ஜலராசிங்கிற தன்மை இருப்பதால நீர்நிலைகளுக்கு அருகில் அமர்ந்து தியானம் செய்வது உங்க கர்ம வினைய வேகமா கரைக்குங்க. இறை வழிபாடு என்பது வெறும் சடங்கு அல்லங்க, அது ஒரு இணைப்புங்க. நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தோட ஒரு ஆழமான பிணைப்பிடிப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. குறிப்பா சித்தர்களின் குருவாகிய சிவபெருமானையும் ஞானத்தின் இருப்பிடமான அகத்தியரையும் வணங்குவது உங்கள் புத்தியை தெளிவாக்குமுங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது பொதுவான விதிங்க. ஆனா இறைவன் பாதம் சரணடைந்தா வினை கரைந்து போகும் என்பது அகத்தியரின் வாக்கியங்க. உங்க கர்ம வினைகளை மாற்றும் சக்தி உங்கள் பக்திக்கு இருக்குதுங்க. நீங்க செய்யும் ஒவ்வொரு தானமும் தர்மமும் உங்கள் முன்னோர்களின் சாபங்களை நீக்கி உங்க குழந்தைகளுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்குங்க. ஓலை சுவடிகள்ல மறைந்துள்ள மற்றொரு ரகசியம் என்னன்னா, மீனராசினர் மற்றவர்களுக்கு செய்யும் சேவை தான் அவர்களின் மிகப்பெரிய பரிகாரம்ங்க. யாருக்காவது ஒரு வேளை உணவு அளிப்பதோ அல்லது ஒரு ஆதரவற்ற குழந்தைக்கு உதவுவதோ கோடி தானங்களுக்கு சமம்ங்க. உங்க கையில பணம் தங்குவதில்லைன்னு நீங்க வருத்தப்படலாம். ஆனா நீங்க செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு புண்ணிய கணக்கா மாறி இருக்குங்க. அதை மறந்துடாதீங்க. அகத்தியர் சொல்கிறார், மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லைங்க. உங்கள் மனதை சுத்தமா வச்சுக்கொள்ளுங்க. பொறாமை, கோபம், வஞ்சகம் ஆகியவற்றை தூக்கி எறிங்க. நீங்க தியானத்துல ஆழமா இறங்கும் போது உங்க முற்பிறவி நினைவுகள் ஒரு மின்னலை போல உங்க மனதுல தோன்றி மறையுமுங்க. நீங்க ஏன் இந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க, ஏன் இந்த மனிதர்களோட வாழ்கிறீங்கிற ரகசியம் அப்போ உங்களுக்கு புரியுமுங்க. அந்த புரிதல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எதன் மீதும் பயம் இருக்காதுங்க. மரணத்தை கண்டு கூட நீங்க அஞ்ச மாட்டீங்க. மீனராசினருக்கு இந்த ஒரு பிறவிதான் கடைசி பிறவியா இருக்கவும் வாய்ப்பு அதிகம்ங்க. அதாவது மோட்சம் அடைவதற்கான தகுதி இந்த ராசிக்கு மட்டுமே இருக்குதுங்க. அந்த மோட்சத்தை அடைய நீங்க உலகப்பற்றுக்களை குறைத்து கொண்டு ஆத்ம சிந்தனையில ஈடுபடணுங்க. அகத்திய முனிவரின் ஆசி என்பது எப்போதும் உண்மையான பக்தர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் இருக்குதுங்க. நீங்க தனிமையில அழும்போது, பாரத்தை சுமக்க முடியாம தவிக்கும் போதும் ஒரு மெல்லிய காற்றை போல அகத்தியரின் அருள் உங்களை தொடுங்க. நம்பினார் கெடுவதில்லை என்பது சித்தர்களின் வாக்குங்க. உங்கள் போராட்டங்கள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வருங்க. ஒரு நீண்ட இருண்ட சுரங்கப்பாதையின் இறுதியில வெளிச்சம் தருவது போல உங்க வாழ்க்கையிலும் ஒரு பெரும் ஒளி பிறக்க போகுதுங்க. அந்த ஒளி உங்கள் ஞானமாகவும் உங்கள் வெற்றியாகவும் இருக்குமுங்க. ஆகவே மீனராசினரே, உங்கள் கர்மாவை எண்ணி வருந்தாம அதை ஒரு வாய்ப்பா கருதுங்க. தியானத்தை உங்க உயிர் மூச்சா மாற்றுங்க. இறைவனை உங்க தோழனா கொள்ளுங்க. அகத்தியர் காட்டிய பாதையில நடந்தா நீங்க இந்த உலகத்தையே வெல்லலாமுங்க. உங்க முற்பிறவி ரகசியம் உங்களை ஒரு மகா மனிதனா மாற்ற போகுதுங்க. நம்பிக்கையோடு இருங்க, அமைதியா இருங்க. பிரபஞ்சம் உங்களை வழிநடத்த தயாரா இருக்குமுங்க. சித்தர்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்குமுங்க. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால பொதிகை மலையின் அடிவாரத்துல ஒரு சிறிய கிராமம் இருந்துச்சுங்க. அந்த கிராமத்துல ஆத்மன்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மீன ராசியில பிறந்தவனுங்க. அவன் கண்கள் எப்போதும் ஏதோ ஒரு தேடல்ல இருக்கும். மற்ற இளைஞர்கள் வேட்டையாடுவதிலும் விளையாடுவதிலும் ஆர்வம் காட்டும் போது இவன் மட்டும் ஆற்றங்கரையிலோ அல்லது மலை குகைகளிலோ அமர்ந்து மௌனமா இருப்பானுங்க. ஒரு நாள் ஆத்மனின் கனவுல ஒரு முதியவர் தோன்றினார். அவர் கையில ஒரு ஓலைச்சுவடிலும் ஒரு கமண்டலமும் இருந்ததுங்க. அவர் வேற யாரும் அல்ல, அகத்திய மாமுனிவருங்க. அவர் ஆத்மனை பார்த்து, மகனே, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் மனதிற்கு பின்னால ஒரு பெரிய வரலாறு ஒளிந்திருக்குது. அதை நீ உணர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மலையின் உச்சிக்கு வான்னு கூறி மறைந்தாருங்க. ஆத்மன் விடியற்காலையிலே மலையேற தொடங்கினான். பல தடைகளை தாண்டி அவன் உச்சியை அடைந்த போது அங்க ஒரு பழமையான ஆலமரம் இருந்துச்சுங்க. அதன் அடியில அந்த முதியவர் அமர்ந்திருந்தார். ஆத்மன் அவர் காலில் விழுந்து வணங்கினானுங்க. அகத்தியர் அவன் தலையில கை வைத்து, உன் முற்பிறவியின் திரையை விளக்குகிறேன் பார் என்றாருங்க. ஆத்மனின் கண்களுக்கு முன்னால் காட்சிகள் விரிந்தன. முதல் காட்சியில அவன் ஒரு பெரும் போர்க்களத்துல நின்றிருந்தான். அவன் கையில வாள் இல்லை. ஆனால் அவன் முன்னால் நின்ற ஆயிரக்கணக்கான எதிரிகள் அவன் கண்களை பார்த்து
பார்த்தே நடுங்கினார்கள். அவன் தன் மனோசக்தியால அவர்களை வென்றான். அவன் ஒரு சிறந்த தற்காப்பு கலை நிபுணராகவும் தியானத்துல திளைத்த சித்தராகவும் இருந்தாங்க. அவன் போதி தர்மனின் சீடனாக இருந்து தர்மத்தை காக்க தன் வாழ்நாள அர்ப்பணித்த ஒரு வீரனா வாழ்ந்தாங்க. அந்த வீரமும் அநீதியை கண்டு பொங்கும் குணமும் தான் இந்த பிறவியில் அவனிடம் எஞ்சி இருந்தது. அடுத்த காட்சி மாறியதுங்க. ஆத்மன் இப்போது ஒரு பெரும் சபையில நின்றிருந்தான். அவன் குரல் இடி என முழங்கியது. அன்பே கடவுள், சேவையே மோட்சம்னு அவன் பேச பேச அங்கிருந்த மக்கள் மெய்மறந்து கேட்டார்கள். அவன் ஒரு சிறந்த ஞானியாக பல்லாயிரம் இளைஞர்களை தட்டி எழுப்பும் ஒரு ஆளுமையாக வாழ்ந்தாங்க. விவேகானந்தரின் கொள்கைகளை தன் ரத்தத்துல சுமந்து அறியாமை இருளை நீக்க போராடிய ஒரு தீர்க்கதரிசியா அவன் இருந்தாங்க. அந்த சொல்லாற்றலும் ஞானமும் தான் இந்த பிறவியில அவனுக்குள்ள ஒரு தேடலா இருந்தது. காட்சிகள் மறைந்துச்சு. ஆத்மன் திகைத்து நின்றான். அகத்தியர் மென்மையாக சிரித்துவிட்டு சொன்னார், பார்த்தாயா மகனே, நீ இப்போது அனுபவிக்கும் போராட்டங்கள் அனைத்தும் உன் முற்பிறவி கர்மாவின் மிச்சங்கள். நீ ஒரு பிறவியில் வீரனாக இருந்தாய், இன்னொரு பிறவியில ஞானியாயிருந்தாய். இப்போது இந்த மீனராசியில பிறந்திருப்பது அந்த இரண்டு தன்மைகளையும் இணைத்து மோட்சத்தை அடைவதற்காகத்தான். ஆத்மன் கேட்டான், ஐயனே, நான் இப்போது என்ன செய்யணும்? அகத்தியர் சொன்னார், உனக்குள் இருக்கும் அந்த வீரனை தட்டி எழுப்பு. ஆனால் அது மற்றவர்களை காக்க பயன்படட்டும். உனக்குள் இருக்கும் அந்த ஞானத்தை பரப்ப அது உலகிற்கு ஒளியை காட்டட்டும். தியானம் செய். உன் மனதை ஒரு நிலையில் நிறுத்தி எப்போது நீ உன் முழுமையாக உணர்கிறாயோ அப்போதே உன் கர்மவினைகள் அனைத்தும் கருகிவிடும். நீ இந்த உலகிற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்வாய். அன்று முதல் ஆத்மன் ஒரு புதிய மனிதனாக மாறினான். அவன் மனம் இப்போது ஒரு சக்தியாக மாறியது. அவன் பேச்சு பலரின் வாழ்க்கையை மாற்றியது. மீனராசியின் ஆழத்தையும் சித்தர்களின் அருளையும் உணர்ந்த அவன் தன் பாதையில் நடந்து இறுதியில் அந்த மகா ஒளிப்பிளம்போடு கடந்தாங்க. இந்த கதை நமக்கு சொல்வது என்னன்னா, மீனராசியில் பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு போதி தர்மரும் ஒரு விவேகானந்தரும் உறங்கி கொண்டிருக்கிறாருங்க. அவர்களை தட்டி எழுப்ப வேண்டியது உங்க கையில தான் இருக்குதுங்க. நண்பர்களே, உங்கள் மனதிற்கு எது நெருக்கமாக தோன்றது, போதி தர்மரா அல்லது விவேகானந்தரா? உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்ட் செய்யுங்க. மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கையை வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்து நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குமுங்க. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால தாங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க, அதுதான் உங்க நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகள் நம்பணும், உங்க பாதையை நம்பணும். நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குமுங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றமுங்க. நீங்க தோல்வியை பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்ல, நீங்க மேல ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்ப ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுத்துருங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன், என்ன தடைகள் வந்தாலும் நான் நிக்க மாட்டேன், என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். இந்த முடிவை எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குமுங்க. நம்பிக்கையோட இருங்க, பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அதை உங்களை கண்டிப்பா தேடி வருங்க. மீனராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க, நல்லது மட்டுமே நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.